ஜெய் சாயிராம். உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது. உன்னை விட்டு போனால் அது உனக்கானது அல்ல. இதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நீ நினைத்தது அனைத்தையும் நடத்தி தர உன் சாயப்பா உனக்காக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசுவதற்காகவே நான் வந்துள்ளேன். இதை நம்பிக்கையோடு உன் கண்களில் விழும் கண்ணீரை துடைத்துவிட்டு நம்பிக்கையோடு கேட்டுப்பார். நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கான கஷ்டகாலம் முடியும் நேரம் வந்துவிட்டது. பாவமே செய்யாத நீ இவ்வளவு கஷ்டப்பட காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய கர்மாதான். கஷ்டகாலம் கடந்த காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நோகடித்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்களின் ஆட்டத்தை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் எனக்கான வேலையை துவங்கிவிட்டேன். உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. முன்னேறிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, முடிவெடுக்கும் திறமையை முதலில் நீ வளர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக மாறினாலும், எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, உன்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு, உன்னால் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து பழகிக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை நீ சுகமாக கழிக்கலாம், நிம்மதியாகவும் வாழலாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஒரு ஊர்ல ஒரு திருடன் ஒருவன் இருந்தானா. அவன் கொஞ்சம் வித்தியாசமாக திருடனாகவே இருந்தானா. அதாவது உணவுப் பொருட்களை மட்டுமே அவன் திருடும் வழக்கமாகவே வைத்துக்கிட்டு இருந்தான். மற்றபடி பணம், நகை போன்ற பொருட்களை அவன் எப்போவுமே திருடவே மாட்டானாம். இதுதான் அவனுடைய வழக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்படி ஒரு தொழில் தர்மத்தை அவன் கடைபிடித்து வந்தான். ஒரு நாள் அந்த திருடன் ஒரு விவசாயி வீட்டிற்கு திருடச் சென்றானாம். அங்கே பல கூடைகளில் தோட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட காய்களும் பழங்களும் வைக்கப்பட்டிருந்ததாம். அதிலிருந்து ஒரு கூடையை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் திருடன். ஆனால் அவன் எதிர்பாராத விதமாக அந்த விவசாயியிடம் மாட்டிக்கொண்டானா. திருடனை அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் அங்கிருந்த ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தாராம் அந்த விவசாயி. மறுநாள் காலை விடிந்தது. ஊர் மக்கள் எல்லாருமே கூடி அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க தயாரானாங்க. ஊர் பெரியவர் இது குறித்து விசாரிக்கவும் ஆரம்பிச்சாராம். திருடியது உறுதியானது. திருடன் அந்த கூடையை திருடினான் அப்படிங்கிறது நிரூபிக்கவும் பட்டுவிட்டது. அந்த பெரியவர் திருடனிடம் கூடையில் என்ன இருக்கிறது என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். திருடன் தெரியாது என்று பதிலளித்தானாம். கூடை திறந்து பார்க்கப்பட்ட போது அதில் 10 கிலோ அளவில் தக்காளி பழங்கள் இருந்துச்சான். அந்த திருடனிடம் பெரியவர், உனக்கு 3 தண்டனைகளை நான் சொல்கிறேன். அதில் உனக்கு எது விருப்பமோ அதை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 1, 1000 ரூபாய் அபதாரம் செலுத்துவது. 2வது 100 சாட்டை அடியை வாங்குவது. 3வது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கூடையில் இருக்கும் தக்காளி பழங்கள் அனைத்தையும் நீயே சாப்பிட்டு முடிக்க வேண்டும். இதுதான் 3 தண்டனை. இந்த 3 தண்டனையும் எது நீ ஏற்படுத்திக்க முடியுமோ, எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை நீயே ஏற்றுக்கொள்ளலாம், நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த பெரியவர் திருடனிடம் சொன்னாங்களாம்.
சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்துட்டு அந்த திருடனை பார்த்து அந்த பெரியவர் கேட்டாராம், நீ இந்த மூன்றுல எதை தேர்வு செய்கிறாய் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த திருடன் தக்காளி பழங்களை நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னானா. அதன்படி கூடையில் இருந்த தக்காளிகளை உற்சாகமாக சாப்பிட ஆரம்பிச்சானா அந்த திருடன். 3 கிலோவுக்கு அதிகமான பழங்களை சாப்பிட்டான். 1 கிலோ சாப்பிடும் போது சந்தோஷமாகவே சாப்பிட்டான். 2 கிலோ அளவு சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் சாப்பிட்டான். 3 கிலோவுக்கு அதிகமான பழங்களை சாப்பிட்ட பிறகு அவனால் அதற்கு மேல் சாப்பிட முடியவே இல்லை. அதற்கு மேல் என்னால் சாப்பிட முடியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஊர் மக்களிடம் கேட்டானாம் அந்த திருடன். என்னால் இது எல்லாத்தையுமே சாப்பிட முடியல, எனக்கு வயிறு ரொம்பவே நிரம்பி விட்டது, எனவே 100 சாட்டை அடிகளை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூறினானா அந்த திருடன். அவன் சொன்னது போலவே அந்த ஊர் மக்கள் பெரியவர் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதன்படி சாட்டை அடிகள் வழங்கப்பட்டன. சாட்டையால் அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். 30க்கும் மேற்பட்ட அடிகளை அவன் தாங்கினான். 10 அடி அடித்தோன்னே கொஞ்சமாக தாங்கிக்கிட்டான். 20 அடி அஞ்சோன்னே கொஞ்சம் அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவே 30 அடிக்கு மேற்பட்ட அடிகளை அவன் தாங்கி கொண்டிரும் பொழுது அதற்கு மேல் அவனால் அடி தாங்கவே முடியவில்லை. எனவே என்னால் வலியை பொறுத்துக்கவே முடியலை, நான் 1000 ரூபாய் அபதாரமே செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொன்னானா. அந்த தொகையையும் கொடுத்தானாம் அந்த திருடன். அந்த திருடன் முன்னையே நல்லா சிந்திச்சு யோசிச்சு சரியான முடிவு எடுத்திருந்தானா. அதிக துன்பங்களை, அதாவது முடியாத அளவுக்கு அந்த தக்காளி பழங்களை சாப்பிட்ருக்க வேண்டியதில்லை. அதுவும் அதுக்கப்புறமும் அவனால் சரியான முடிவை எடுத்து நான் 1000 ரூபாயே செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சாட்டை அடியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்னும் அதிக துன்பத்தை அவன் வாயால் அனுபவித்தான். கடைசியாக 1000 ரூபாய் அபதாரம் செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். இதை முன்பாவே யோசித்து சரியான முடிவை சரியான நேரத்தில் அவன் எடுத்திருந்தானா இப்படி அதிகப்படியான துன்பங்களை அவன் அனுபவிச்சிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாமும் அப்படித்தான் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி நம்ம எடுக்கலைன்னா வாழ்க்கையில் அதிக துன்பங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையாகிவிடும். நம்மால் செய்ய முடியக்கூடிய வகைகளையும் சூழ்நிலைகளையும் கணக்கில் கொண்டு நம்ம முடிவெடுக்க வேண்டும். நம்மால் அதை செய்ய முடியுமா, இந்த சூழ்நிலையில் நம்மால் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற முடிவை எடுப்பதற்கான திறமையை முதலில் வளர்த்து கொள்வது ரொம்பவே முக்கியம். அப்படி சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான நொடியில் நாம் எடுக்கும் முடிவு எப்பொழுதுமே நமக்கு நல்ல முடிவாகவே இருக்கும். ஒன்றை கூறவா என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது. உன்னை சுற்றி அழகான வண்ணமயமான மலர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எதையெதையோ நினைத்து கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று நீயே தவறாக குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் மலர்களில் உள்ள ஒவ்வொரு இதழ்களாக இழந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறாயா? நான் தான் உனக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறேன், வாக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான நல்ல காலம் வரப்போகிறது. வரும் நேரத்தில் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அமைதியாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கான நல்ல நேரம் உன்னை சேரும் பொழுது நீ அதை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள முடியும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் முடியும் என்று நான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். அனைத்திற்கும் பொறுப்பு நீயாக இருக்கவே முடியாது. அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அமைதியாக இரு. உனக்கு என்று கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன்.
நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். உனக்கு வேண்டியதை சரியான இடத்திலிருந்து உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் செய்வேன். உனது திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றித் தர உன் சாயப்பா இருக்கிறேன். தைரியமாக இரு. மனம் தளர்ந்து விடாதே. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் நானே உனக்கு தருவேன். நானே உனக்கு வழங்குவேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிடு. நீ எதை செய்தாலும் 1000 முறை சிந்தனை செய்துவிட்டு பின் அதை செய்ய துவங்கு. எதை செய்தாலும் உன் அப்பாவிடம் அதை சொல்லிவிட்டு பின் செய்ய துவங்கு என்று நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் யோசிக்காமல் அனைத்தையும் செய்துவிட்டு பின் சாயிநாதரை நான் தவறு இழைத்து விட்டேன், யோசிக்காமல் நிகழ்வுகளை நடத்திவிட்டேன், நான் இனி என்னதான் செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். நல்லதை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் நன்மை தானாகவே உன்னை வந்து சேரும். தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாமல், என்னுடைய வெற்றி கொஞ்சமேது தள்ளி போயிருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டே இரு. இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ, இனிவரும் காலம் என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழுமோ நிகழாதோ என்று எதையும் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்காமல், நினைத்து கொண்டிருக்காமல், அனைத்தும் வெற்றிமரகமாக இருக்கும், வெற்றியை நோக்கியே செல்லும் என்று நினைத்து முழு மனதோடு நம் வேலையை செய்து கொண்டே இருந்தால் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எது நடந்தாலும் அது நன்றாகவே நடக்கும் என்று நினைத்து உன் வேலையை துவங்கு. எந்த வேலையாக இருந்தாலும், நான் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் அது நன்றாகவே நடக்கும், நன்றாகவே நிகழும் என்று நேர்மறை சிந்தனையோடு மனதை வைத்து கொண்டாலே போதும். வாழ்வில் எல்லாமே நேர்மறைதான். நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு.
வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்கும் இடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலக பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு
மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய்.
சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய்? உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு.